தடயம் நியூஸ் நேயர்களே வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அச்சு ஊடகத்தில் ஒரு செய்தியை நான் படித்து ஆச்சரியப்பட்டேன். இப்படியும் ஒரு சில நல்ல மனிதர்கள் இருப்பதால் தான் இந்த சமூகத்தில் மழையும் பெய்கிறது, மனிதனையும் தலை தோங்குகிறது, கருணையும் இந்த உலகத்திலே மிச்சம் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நான் படித்ததன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த செய்தியை அச்சு ஊடகத்தில் படித்த பல பேர், தினத்தந்தியிலே படித்த அந்த செய்தியை படித்த பல பேர் ஆச்சரியப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த செய்தியை ஒரு சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பதிவிட வேண்டும் என்று என்னுள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. 4 நாட்களாக தொடர்ந்து சில வேலைகளின் காரணமாக அந்த செய்தியை பொறுமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் தள்ளி வைத்தேன். இன்றைக்கு அந்த ஓய்வு நேரம் எனக்கு கிடைத்தது. அதற்காகத்தான் இந்த செய்தியை பதிவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்து இன்றைக்கு நான் இந்த செய்தியை பதிவிடுகிறேன் நண்பர்களே. ஒன்றுமில்லை, சென்னை மாநகரத்தில் அண்ணா நகர், சாஸ்திரி நகர், வெட்டுவாங்கேணி ஆகிய பகுதிகளிலே 3 சலூன் கடைகளை நடத்தி வரக்கூடிய தணிக்கவேல் என்கின்ற ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். 3 கடைகளுக்கும் ஓனர் அவர். ஒரு நாள் கடையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுது சாலையிலே ஒரு சென்னை மாநகராட்சி பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சென்றிருக்கிறான். அந்த மாணவன் தலை முழுவதும் முடி, குருவிக்கூடு தலை இருந்ததாக அவர் சொல்கிறார். குருவிக்கூடு தலையை போன்ற அந்த மாணவனுடைய தலை இருந்ததாக சொல்கிறார். அவர் மனம் லயித்திருக்கிறது. என்ன இப்படியெல்லாம் இந்த பையன் போகிறானே, என்ன ஏன் முடிவெட்டாமல் இருக்கிறான் என்று சிந்தனை அவருக்குள் எழுந்தது. உடனடியாக அந்த மாணவனை அழைத்து, ஏன் தம்பி இப்படிலாம் முடி வச்சிருக்க, முடி வெட்ட வேண்டியதுதான் என்று சொல்கிறார். என்று கேட்கிறப்போ அந்த மாணவன் சொல்கிறான், ஆனால் எனக்கு முடி வெட்டணும்னு ஆசை இருக்கு, என்கிட்ட காசு இல்லை, என்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கிறது, ஏழ்மையில் இருக்கிறது என்று அவருடைய குடும்ப கதைகளை சொல்லுகிறார். இதனால் ரொம்ப பரிதாபப்பட்ட அந்த கடையினுடைய உரிமையாளர் தணிகவேல் அந்த மாணவனுக்கு சிகை அலங்காரம் செய்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். அதை தொடர்ந்து இது போல எத்தனை பேர் இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்கெல்லாம் நாம் ஏன் இலவசமாக முடிவெட்டக்கூடாது? இறைவன் நம் நன்றாகத்தானே வைத்திருக்கிறாங்க. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி பள்ளியிலே படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அந்த பள்ளியினுடைய அடையாள அட்டையை கொண்டு வந்து காட்டினால் மாதத்திற்கு 150லிருந்து 200 பேர் வரைக்கும் மாணவர்களுக்கு அவர் இலவசமாக முடிவெட்டி தருகிறார் என்கின்ற ஒரு செய்தியை நம்முடைய தினத்தந்தி நாளிதழில் அச்சு ஊடகத்தில் படித்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் சொல்லுகிறார், தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் தருகிறது, காலை உணவு தருகிறது, மதிய உணவு தருகிறது. ஆனால் அந்த அரசாங்கம் செய்கிற அந்த பணிகளோடு என்னுடைய ஒரு சின்ன பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் அந்த மாணவர்களுக்கு நான் இலவசமாக முடிவெட்டி தருகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய செயலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலரும் பாராட்டியிருக்கிறார்கள். அந்த மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் அந்த மாணவர்களை அந்த கடைக்கு அழைத்து வந்து சிகை அலங்காரம் செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஒரு சலூன் கடை நடத்தி வரக்கூடிய தணிக்கவேல் அவருடைய சேவையை போன்று அவருக்கு அமைந்த மனைவி விஜயலட்சுமியுடைய சேவையும் போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. சமூக வலைதளங்கள் எத்தனையோ செய்திகளை வருகிறது. ஒரு சில செய்திகளை நாங்களும் தடை நியூஸை சார்பாக வெளியிடுகிறோம். ஆனால் இந்த செய்தியை வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னை ஆட்கொண்டது. அந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையிலே சேவையாற்றி வருகிறார். அவையும் ஒரு சிகை அலங்காரம் கடை நடத்தி வருகிறார். அந்த புற்று நோயாளிகளுக்கு பெண்கள், மாணவிகள் இலவசமாக முடியை யார் தருகிறார்களோ, தன்னுடைய தலைமுடியை யார் காணிக்கையாக தருகிறார்களோ அவர்களுக்கு இவர் இலவசமாக பியூட்டிஷியன் சிகை அலங்காரம் செய்து தருகிறார் என்கின்ற செய்தியையும் நான் படித்த பொழுதாக இந்த அருமையான தம்பதிகள் எப்படியெல்லாம் இவர்களை பாராட்ட வேண்டும் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. நேரடியாக நான் அவர்களை சந்தித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு விழா நடத்தி இருப்பேன். அவர்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தி கேடையும் நான் வழங்கி நான் பாராட்டி இருப்பேன். அந்த ஜோடிகளை அந்த இறைவன் ஆசீர்வாதத்தோடு பல ஆண்டு காலம் வாழ வேண்டும். அந்த சகோதரி விஜயலட்சுமி நடத்தக்கூடிய சலூன் கடையிலையும் கூட சென்னை மாநகராட்சியினுடைய பள்ளி மாணவர்கள் வந்து முடிவெட்டி கொண்டு செல்கிறார்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். இந்த தம்பதிகள் 2 பேரும் இந்த சேவை 2015ஆம் ஆண்டிலிருந்து
செய்து வருகிறார்கள் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இந்த ஒரு அரிய பணியை, அற்புதமான பணியை, இந்த ஏழை மாணவர்களுடைய முடியை சிகரங்காரம் செய்து அவர்கள் அரசுக்கு ஒரு உதவியை செய்கிறார்கள். அரசு எவ்வளவோ உதவி செய்கிறது. இந்த உதவியும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற பொழுது, இன்றைக்கும் இந்த மண்ணில் இப்படி போன்ற மகத்துவம் வாய்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னதான் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, நாம் தான் உண்டு, தன் வேலை உண்டு, வருமானம் வளர்ந்தது, சாப்பிட்டோம், சொகுசாக வாழ்ந்தோம், மரணித்தோம் என்கின்ற ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து, நாம் நன்றாக இருக்கிறோம், நாமும் 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தணிக்கைவேலும் அவருடைய மனைவி விஜயலட்சுமியும் செய்து வரக்கூடிய அளப்பரிய இந்த சேவையை, இந்த முடித்திருத்தும் தொழிலில் இருந்து கொண்டு 100 200க்கும் மேற்பட்ட மாதந்தோறும் அந்த மாணவர்களுக்கு முடியை இலவசமாக திருத்தம் செய்து தருகிறார்களே, அவர்களை தடயம் நியூஸ் மனதார பாராட்டுகிறது. இந்த காணொளியை பார்க்கிறவர்கள், நான் யாரும் நான்லாம் கேட்டது கிடையாது. என் வீடியோவை பாருங்கள், கடந்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன், என்னுடைய பழக்கமே தான். ஆனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், சமூக வலைதளங்களுடைய ஆர்வலர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. ஏன்னா இந்த போன்ற மனிதர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை மாநகரத்தில் இருந்து கொண்டு ஏழை மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் முடித்திருத்தம் செய்துகிறார்களே, இந்த அற்புதமான ஜோடிகளை, இந்த அற்புதமான மனிதர்களை அகிலமே பார்க்க வேண்டும், உலகமே அறிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த ஜோடிகளினுடைய சேவையை தணிக்கவேல் அவருடைய மனைவி விஜயலட்சுமியினுடைய சேவையை இந்த உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும். உலகம் முழுக்க இருக்கிற கடல் கடந்து வாழுகிற தமிழர்கள், பல மொழி பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த ஜோடிகளை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இந்த வீடியோவை அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும். மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மற்ற அமைச்சர் பெருமக்களும், அந்த பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அந்த கலைகளுக்கு சென்றவர்களை பாராட்டுங்கள். முடிந்தால் அவர்களை முதலமைச்சரை பார்ப்பதற்காக அழைத்து சென்று முதலமைச்சர் கையாலே அந்த தம்பதிகளுக்கு ஒரு சால்வை அணிவித்து பாராட்டுங்கள். அவருடைய பணியை, அவருடைய சேவைகளை உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள், அங்கீகரிக்க வேண்டும். சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜோடிகள் செய்யக்கூடிய இந்த மகத்தான பணியை நாம் பாராட்ட வேண்டும். இறைவனுக்கு நிகரான இன்முகத்தோடு செய்கிற அந்த தணிக்கைவேல் விஜயலட்சுமியுடைய தம்பதிகளை தடயம் நியூஸ் மனதார பாராட்டுகிறது. இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த வீடியோ உலகம் முழுக்கும் செல்ல வேண்டும். மனித நேயமிக்க இந்த தம்பதிகளை பாராட்ட வேண்டும். பாராட்ட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்களை இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை இந்த உலகம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். இன்னும் இவர்கள் இதை போல பல 100 ஏழை மாணவர்களுக்கு, வசதி இல்லாத மாணவர்களுக்கு, கல்வியை மட்டுமே கற்கக்கூடிய மாணவர்களுக்கு, வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் இன்னும் முடித்திருத்தம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல சக்தியையும், வருமானத்தையும், ஆசீர்வாதத்தையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் வழங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய தணிக்கைவேல் அவர்களுக்கும், சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கும் தடயம் நியூஸ் தன்னுடைய ராயல் சல்யூட்டை தெரிவித்துக் கொள்கிறது. தொடரட்டும் உங்களுடைய தொண்டு. மாணவர்களினுடைய இதயங்களை வெல்லுங்கள். இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார், வாழ்த்துவார். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.